ஆண்டவர் உபத்திரவத்தை பார்க்கிறார், கூக்குரலை கேட்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார். காண்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். மூன்றையும் செய்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் ஆண்டவர். நம்ம வீட்டில் ஒரு சாவு விழுந்துச்சுன்னா, செத்து போயிட்டான வர்றவங்க அழாதமான்னு தான் சொல்லுவாங்க. அழுகைக்கான காரணத்தை அவர்களால் நிவர்த்தி செய்ய முடியாது, அல்லது நம்முடைய அழுகையை நிறுத்த முடியாது. ஆறுதல் சொல்லக்கூடும் ஒன்று. சிலர் அந்த அடக்க ஆராதனைக்கு உதவி செய்வார்கள், அதோடு அவங்க போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய வேதனை அறிந்தவர் ஒருவரும் இல்லை. கணவனுடைய வேதனை மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய வேதனை கணவனுக்கு தெரியாது. ஏன் அழுகுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தலைவலி, என்னை விட்டுடுங்க. ஆனால் உண்மை அது இல்லை. வேதனைக்கான காரணம் வேற. அந்த வேதனையை உங்கள்கிட்ட சொன்ன நீ ரொம்ப வேதனைப்படுவேங்கிறதுக்காக உன் பையன் சொல்ல மாட்டேங்கிறான், உன் பொண்ணு சொல்ல மாட்டேங்குது, உன் மனைவி சொல்ல மாட்டேங்கிறா, உன் கணவர் சொல்ல மாட்டேங்கிறார். சொன்னால் பிரிவு வந்துடும், குடும்பம் உடைஞ்சு போயிடும், குடும்பம் செதஞ்சிடும். ஆனால் உன் வேதனைகளை நீ சொல்லாமலே அறிந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.